அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1231. தலைப்பு அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும் தொடர்பத்து. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஆட்சியாளர்களாகட்டும், அதிகாரிகளாகட்டும், பொறுப்பு வகிப்பவர்களாகட்டும், தலைமைத்துவம் பெற்றவர்களாகட்டும், அவர்கள் மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து விடக்கூடாது. மக்களுக்கு எளிதானதை அவர்கள் சொல்ல வேண்டும். மக்களுக்கு பல வகைகளிலும் நன்மைகளை செய்ய வேண்டும். மக்களை அங்கும் இங்குமாக இழுத்தடிக்கக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் எளிதாக நடந்து கொள்ளுங்கள், மக்களிடம் எளிதாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள், நற்செய்திகளை கூறி அமைதிப்படுத்துங்கள், எச்சரிக்கும் போது கூட வெறுப்பேற்றி விடாதீர்கள். இதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 3571வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காலம் சுருங்கும் போது ஒரு முஸ்லிம் காணும் கனவு பொய்யாக போவதில்லை. உங்களில் நல்ல உண்மையான கனவு காண்பவரே உண்மை பேசுகின்றவர் ஆவார். ஒரு முஸ்லிம் காணும் நல்ல கனவு நபித்துவத்தின் 45 பாகங்களில் ஒன்றாகும். கனவுகள் 3 வகையாகும். நல்ல கனவு அல்லாஹ்விடமிருந்து வரும் நற்செய்தியாகும். கவலை அளிக்கக்கூடிய கனவு ஷைத்தானிடமிருந்து வருவதாகும். இன்னொரு வகை ஒரு மனிதரின் உள்ளத்தில் தோன்றுகின்ற பரமையாகும். ஆகவே உங்களில் ஒருவர் தாம் விரும்பாத கனவு ஒன்றை கண்டால் உடனே அவர் எழுந்து இறைவனை தொழட்டும். அதை பற்றி மக்களிடம் தெரிவிக்க வேண்டாம். நான் காலில் விலங்கிடப்படுவதை போன்று கனவு காண்பதை விரும்புகிறேன், கழுத்தில் விலங்கிடப்படுவதை போன்று கனவு காண்பதை வெறுக்கின்றேன். கால் விலங்கு மார்க்கத்தில் நிலைத்திருப்பதை குறிக்கும் என்ற இச்செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி நேரத்தில் உடல் நலிவுற்றிருக்கும் போது தமது அறையின் திரைச்சலை விலக்கி பள்ளிவாசலுக்குள் நோக்கினார்கள். அப்போது மக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்று கொண்டிருந்தனர். அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நபித்துவத்தின் இறைச்செய்தியின் நற்செய்திகளிலிருந்து ஒரு முஸ்லீம் காண்கின்ற அல்லது அவருக்கு காட்டப்படுகின்ற நல்ல கனவுகளை தவிர வேறு எதுவும் மிச்சமில்லை, எஞ்சியிருக்கவில்லை, அறிந்து கொள்ளுங்கள். ருக்கு அல்லது சஜிதா செய்து கொண்டிருக்கையில் குர்ஆன் வசனங்களை ஓத வேண்டாம் என்று நான் தடை விதிக்கப்பட்டுள்ளேன். ருக்கோவில் வலிவும் மாண்பும் உடைய இறைவனை போற்றி புகழுங்கள், மகிமைப்படுத்துங்கள். சஜிதாவில் முனைந்து பிரார்த்தியுங்கள், உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்பட அது மிகவும் தகுதியானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 824வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல கனவுகள் இறைச்செய்தியின் 45ல் ஒரு பங்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல கனவுகளை காண்பவர்கள் அந்த கனவு நனவாக தங்களுடைய வாழ்க்கையில் அது செயல்படுத்தப்பட அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். கெட்ட கனவுகளை காண்பவர்கள் எழுந்தவுடன் இடது பக்கமாக எச்சில் வெளிவராமல் துப்பிவிட்டு இடத்தை மாற்றி படுப்பதோடு அல்லாஹ்விடம் தொழுது மன்னிப்பு கேட்டு அந்த கெட்ட கனவின் மூலமாக வரக்கூடிய ஆபத்துகள் இருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிய நோக்கத்தை குர்ஆனின் பல இடங்களிலேயும் சொல்லி காட்டுகின்றான். 2வது அத்தியாயம் 119வது வசனத்திலே இவ்வாறு கூறுகின்றான், இன்னா அர்ஸல்னாக பில் ஹக்கி பஷீரம் வ நதீரம் வலா துஸ்அலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம். இறை தூதர,
நாம் உம்மை உண்மையுடன் நல்லடியார்களுக்கு நன்மாராயம் நற்செய்தி கூறுபவராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அனுப்பியுள்ளோம். நரகவாசிகளை பற்றி, நெருப்புக்குரியவர்களை பற்றி நீர் கேள்வி கேட்கப்பட மாட்டீர். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை நிராகரிப்பவர்கள் தங்களுடைய நிராகரிப்பிலேயே தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு சொல்வதும் சொல்லாததும் ஒன்றுதான். அவர்கள் நேர்வழி பெறமாட்டார்கள் என்றும் ஒரு இடத்திலே எல்லாம் சொல்லி காட்டுகிறார். இன்னல்லதீன கஃபரு சவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம்லம் துன்திரஹும் லா யுமினூன். நிச்சயமாக இறைவனை நிராகரிப்போரை நீர் அச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே அவர்கள் இறை நம்பிக்கை ஈமான் கொள்ள மாட்டார்கள். 2வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே வல்லவன் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். ஆகவே இறை நிராகரிப்பு என்பது நிரந்தர நரகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். இவ்வுலகிலும் நெருக்கடியான வாழ்க்கையை பெற்றுத்தரும். முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாக, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹுவை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக, நம்முடைய காரியங்களை அவனிடமே முழுமையாக ஒப்படைக்கக்கூடியவர்களாக, முற்றிலும் அவனை சார்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.